இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எந்த அளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஆனா நடந்தா சந்தோஷமா இருக்கும். ரொம்ப எப்படி சொல்றதுன்னா 2 பேர் வந்து அ 100% மாற்று கருத்து இருக்கிற 2 பேர். ரஜினி சார் ஆகட்டும், சத்யராஜ் சார் ஆகட்டும் 2 பேருமே வந்து மாற்று கருத்து உள்ளவங்க. இவர் வந்து ஆன்மீகவாதி. அவர் ஆன்மீகவாதி இல்லாம நாத்திகவாதி அப்படின்னு சொல்லிக்கிறவரு. 2 பேருக்கும் ஐடியாலஜி வைஸும் வந்து பயங்கரமான வித்தியாசம். அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் மிகப்பெரிய வித்தியாசம்லாம் இருக்குது. சத்யராஜ் சார் வந்து நெறைய மேடைகள்ல வந்து டைரக்ட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா, விமர்சனம்லாம் பண்ணியிருக்காப்ல ரஜினி சார. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் என்னதான் விமர்சனம் வச்சாலும், அது ஒரு பக்கத்துல வச்சுட்டு ஒரு நடிகராவும், ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மராவும் பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் சாரும் ஒரு அற்புதமான நடிகர். அதுல மாற்று கருத்து கிடையாது. எத்தன வருஷங்கள் ஆனாலும் அமைதிப்படை அப்படிங்கிற ஒரு படத்துக்குள்ள வந்து அவர் பண்ணுன அந்த பெர்ஃபார்மன்ஸ யாருனாலயுமே அத ஓவர்டேக் பண்ணி பண்ண முடியாது. எப்படி வந்து ரஜினி சாருக்கு ஒரு பாஷாவோ, அந்த மாரி சத்யராஜ் சாருக்கு வந்து ஒரு அமைதிப்படை. ஏன்னா, அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கேரக்டர் வந்து வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய நடிகனுக்குமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. அந்த லோ பட்ஜெட்டுக்குள்ள ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறதுக்கான ஒரு என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டு அரசியல்வாதி. அக்மார்க் தமிழ்நாட்டு அரசியல்வாதி. அதாவது எப்படி சொல்றது? தப்பான ஒரு அரசியல்வாதிக்கு உண்டான ஒரு என்சைக்ளோபீடியாவே வந்து பார்த்தீங்கன்னா, அமைதிப்படை தான். நான் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட அந்த படத்த பார்த்தேன். அவ்வளோ அற்புதமான ஒரு திரைப்படம். அது வந்து அது எடுக்கப்பட்ட விதம் அது இதுன்னு நெறைய கதைகள் இருக்கு. அமைதிப்படை படத்த பத்தி பேசணும்னா அவ்வளவு பேசலாம். அந்த படத்துக்குள்ள அவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட சத்யராஜ் சார் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரஜினி சார் கூட வந்து சில படங்கள் வந்து நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. எதுனா சிவாஜி படத்துடைய வில்லனா அவர் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அவர் நடிச்சிருந்தாருன்னா, அதுக்கு இன்னும் நெறைய கலர் கிடைச்சிருக்க வாய்ப்பு உண்டு. ஆனா, அந்த டைம்ல அவர் நடிச்சிருக்க மாட்டாரு. சிவாஜி படம் நடிச்சிட்டு இருக்கும்போது, 2007ல வருது சிவாஜி படம். அதுக்கு பிறகு ரஜினி சார் வந்து கிட்டத்தட்ட 10, 15 வருஷத்துக்கு மேல ஃபீல்டுக்குள்ள இன்னும் டாப்ல இருப்பார் அப்படிங்கிற விஷயத்த அவர் எதிர்பார்க்காம இருந்திருக்கலாம். விஜய் சார் அதுக்குள்ள வந்து மிகப்பெரிய இடத்துக்கு வந்து சேர்ந்துருவாரு. எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி பயங்கரமா வந்துருவாரு அப்படிங்கிறதுனால தான் அப்ப இருந்தே உருட்டிட்டு கடந்தாப்ல. சரி இருக்கட்டும். அவருடைய பர்சனல் தாட் ப்ராசஸ நம்ம எதையுமே சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. நானும் விமர்சனம் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ இந்த சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அவர் விமர்சனம் பண்ணங்கள்லாம் இருக்கும். இது வந்து தலைவர் 171 படத்துக்குள்ள அவர் நடிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த பார்க்கும்போது, அதுல வந்து நெறைய வில்லன்களோட கேரக்டர் இருக்குன்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதுல வந்து சத்யராஜ் சார் ஒன் ஆஃப் த வில்லனா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ, இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட மிஸ்டர் பாரத் படத்துக்கு அப்புறமேட்டு அவங்க 2 பேரும் வந்து முழுசா ஒரு படத்துல வந்து அதிக சீன்ல வந்து நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து இந்த படத்துல தான் அமையுதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 38 வருஷங்களுக்கு பிறகு நடக்க போற ஒரு சம்பவம். 2 பேருக்குமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ரஜினி சார பொறுத்தவரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து யாரு வந்து அந்த காம்படிட் பண்றாங்களோ, அது வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா, அதுதான் வந்து ஒரு நடிகனுக்கான மிகப்பெரிய ஒரு பூஸ்டரே. அவங்க வந்து நமக்கு ஈக்குவலா நடிக்கிறாங்க. நமக்கு வந்து டஃப் குடுத்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு நடிகருக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்த குடுக்கும். ரொம்ப பெரிய என்ன சொல்லுவாங்க அது? எக்ஸைட்மெண்ட்ட குடுக்கும். ஸோ, அது வந்து ரஜினி சாருக்கு இந்த படம் மூலமா கிடைக்கிறதுக்கு, சத்யராஜ் சாருடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் மூலமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது இல்லாம வந்து ரஜினி சாரோட படத்துல அவர் நடிக்கிறார் அப்படிங்கும்போது தான் இதுவரைக்கும் அவர் சத்யராஜ் சார் வந்து வாங்குன சம்பளங்கள விட இப்ப அதிகமான சம்பளம் வாங்குவார். ஏன்னா, எனக்கு தெரிஞ்சு நண்பன் படத்துல தான் அவர் வந்து ரூ. 1,00,00,000 சம்பளம் வாங்குனாருன்னு நெனைக்கிறேன். அதுக்கு பிறகு இப்ப பக்கமா வந்த சில படங்கள் வந்து எல்லாமே கொஞ்சம் நார்மலா லோ பட்ஜெட் படமா போனதுனால அவருடைய சேலரி கொஞ்சம் கம்மியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்ப மறுபடியும் மீண்டு வரதுக்கு இந்த திரைப்படம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்ப வந்து குடுக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஒருவேளை இந்த திரைப்படத்துல சத்யராஜ் சார் நடிச்சிருந்தாருன்னா, அவருக்கு அடுத்த செக்மெண்ட் வந்து ஓப்பன் ஆவறதுக்கு வாய்ப்பு இல்ல. அடுத்த ஒரு அத்தியாயத்த நோக்கி அவர் நகரலாம். ஏன்னா, எனக்கு இப்போதைக்கு இந்திய சினிமால எல்லா பழைய ஆட்கள் தான் பயங்கரமா 80ஸோட ஹீரோஸ் தான் இப்ப வந்து ஆண்டுகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, மலையாள சினிமால வந்து மம்முட்டி ஒரு பக்கம் பயங்கரமா பண்றாரு. மோகன்லால் வந்து பீக்கிக்கு வந்துட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி அடுத்த ஜெனரேஷன் வந்து மலையாளத்துல வந்து ரொம்ப அற்புதமா வந்துட்டு இருக்காங்க. தமிழ் சினிமாவ பொறுத்தவரைக்கும் ரஜினி சாரு, கமல் சார் தான் பெரிய லைம் லைட்ல இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் சார் இப்ப அரசியலுக்கு போயிட்டாரு. நம்மளுடைய அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா, டிராவலிங் போயிட்டாரு. ஸோ, இவுங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வரைக்கும் தமிழ் சினிமால இப்ப இருக்க நிலைமையில எல்லா பெரிய ஹீரோஸுமே நல்ல பெரிய ஹிட் குடுத்தாங்க. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய சரத்குமார் சார் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி குடுத்தாரு. போர் தொழில் படம் மூலமா பெரிய வெற்றி குடுத்தாரு. ஸோ, எல்லா பெரிய பெரிய ஹீரோஸுக்கும் பழைய 90ஸ் ஹீரோஸ், 80ஸ் ஹீரோஸ்க்கு தான் மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் வந்து தமிழ் சினிமா இப்ப குடுத்துட்டு இருக்குது. ஸோ, சத்யராஜ் சாருக்கு இந்த படம் மூலமா ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. எனக்கு வந்து ரொம்ப பர்சனலா மிஸ்டர் பாரத் படத்துடைய இந்த ரைவல்ரி இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துலயும் அது இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த காம்போ இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த காம்போல இருக்கிற ஒரு எக்ஸைட்மென்ட் என்ன? அப்படிங்கிற விஷயத்த சினிமா ரீதியா நம்ம பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அரசியல் ரீதியா பேசினா நானே பயங்கரமா பேசுவேன். அது நெறைய விஷயங்கள் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது அரசியல் ரீதியா பார்க்கல. ஒரு சினிமா ரீதியா, ஒரு சினிமா ஆக்டர் ரீதியா பார்க்குறேன். கிட்டத்தட்ட 90 படங்கள் வந்து வில்லனா நடிச்சு, அதற்கு பிறகு வந்து 75 படத்துலேருந்து 90 படம் வில்லனா நடிச்சதுக்கு அப்புறம் தான் சத்யராஜ் சார் வந்து ஹீரோவா மாறுறாரு. அதுக்கு பிறகு நம்மளுடைய மணிவண்ணன் சாருடைய மிகப்பெரிய உழைப்பினாலமா மிகப்பெரிய ஒரு இடத்த அடையிறாரு ஹீரோவா. ஹீரோ பஞ்சம் வந்த இடத்துல வந்து
இந்த 80ஸ்ல ஒரு டைம் வந்து ரஜினி சார், கமல் சார் தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்கும்போது சின்ன ஒரு கேப் வரும்போது, எல்லா பெரிய நிறைய ஹீரோஸ் அப்பதான் உருவானாங்க. தியாகராஜன், நம்மளுடைய சத்யராஜ் சார், அதுக்கப்புறமேட்டு சரத்குமார், எல்லாருமே அப்பதான் உருவாகுறாங்க அந்த கேப்ல. எப்போ வந்து ரஜினி சாரும் கமல் சாரும் ஒரு சின்ன கேப் விட்டாங்களோ, அந்த டைம்ல எல்லாமே ஹீரோ பஞ்சம் வரும்போது பெரிய இடத்துக்கு வந்தாங்க. அது சத்யராஜ் சாரும் ரொம்ப நாளைக்கே சர்வை பண்ணி நின்னாரு. 90ஸ் வரைக்குமே 95 அமைதிப்படை வரைக்குமே ஒரு பெரிய இடத்துல தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகி வந்துட்டாப்ல. அந்த ஒரு நல்ல நடிகன். அதுல மாற்று கருத்தே கிடையாது. திறமையான நடிகன். அதுலயும் மாற்று கருத்தே கிடையாது. 9 ரூவா நோட்டுன்னு ஒரு படம் இருக்கு. அந்த படம் மூலமா அதுல மாதவ படையாச்சிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அந்த கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சத்யராஜ் சார் பண்ண அளவுக்கு ரொம்ப அழகா யாருமே பண்ணிட முடியாது. அவ்வளவு தூரம் வந்து சத்யராஜ் சாருடைய பெர்ஃபார்மன்ஸ பார்த்து நான் வியந்த திரைப்படம். 9 ரூவா நோட்டு, அமைதிப்படை. அதற்கு கூட பயங்கரமா சொல்லணும்னா, நம்ப கடலோர கவிதைகள் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு பட்டியல் இருக்கு அவருக்கு. ஒரு வில்லனா நடிக்கும்போது, அந்த வில்லனுக்குள்ள இருக்கிற அந்த நக்கல், நையாண்டி அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப அற்புதமா ஹேண்டில் பண்ணது. ரஜினி சார் வில்லனா இருக்கும்போது ஸ்டைல வந்து ஒரு டூலா வந்து ஹேண்டில் பண்ண மாரி, நம்மளுடைய சத்யராஜ் அவர்கள் வந்து வில்லன் கேரக்டர்லயே ஒரு நக்கல், நையாண்டிய வந்து ஒரு புது விதமா வந்து பயன்படுத்தினாரு. நீங்க அமைதிப்படை படத்துல வர அந்த அமாவாசை கேரக்டர் மாரி, அந்த நாகராஜ சோழன் கேரக்டர் மாரி, நீங்க ரொம்ப கொடூரமான ஒரு வில்லன, மனசாட்சியே இல்லாத ஒரு கேரக்டர் நீங்க வாழ்க்கையில பார்க்க முடியாது. ஆனா, அந்த கேரக்டருக்கு வந்து கடைசி வரைக்குமே, கடைசி மொமெண்ட் முடியிற வரைக்குமே ரசிக்கும்படியாக வந்து பண்ணியிருந்த கேரக்டர் தான் வந்து சத்யராஜ் சார் கேரக்டர். அத பத்தி ரொம்ப டீட்டெயிலா அமைதிப்படை படத்த பத்தியே ரொம்ப டீட்டெயிலா நம்ம பேசுவோம். ஆனால், இந்த ஒரு காம்போ அமையணும்னு சொல்லி வந்து நான் பயங்கரமா எதிர்பார்க்கிறேன். சரி, உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் மக்கள்!